No matter how good you are, if you are in a wrong place, you are worthless. இந்த கோட்டோட எக்ஸ்பிளனேஷனை தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்த February 17லேருந்து என்னோட சேனல் ஆரம்பிச்சு அரௌண்ட் 6 years ஆயிடுச்சு. என்னதான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 6 years ஆயிருந்தாலும் நான் ஏஐ கண்டென்ட்ஸ் போட ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 yearsக்கு முன்னாடில தான். ஸோ இந்த 2 years பீரியடில் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நான் ஏஐ ரிலேட்டடாக போட்ட வீடியோஸ் மட்டுமே வந்து அரௌண்ட் 30+ இருக்கும். ஸோ இவ்வளோ வீடியோஸ்லேருந்து எனக்கு ரீச் கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக நிறைய ரீச் கிடச்சிச்சு. ஆனால் இவ்வளோ வியூஸ்லேருந்து எனக்கு கரெக்டான சப்போர்ட் அண்ட் வேல்யூபிள் ஆடியன்ஸ் கிடச்சாங்களா அப்படின்னா அதுதான் இந்த இடத்துல பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த வீடியோஸ்லேருந்து எனக்கு கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும்தான். அதுக்குன்னு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரலன்னு சொல்லலை. ஸோ எனக்கு வேல்யூபிளான இந்த ஏஐ கண்டென்ட்ஸ் பிடிச்ச சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கல அப்படின்னு தோணுது. ஸோ கைஸ் நீங்கள் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை நான் போட்ட எல்லா தமிழ் வீடியோஸையுமே வந்து நான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் போட்டிருந்தேன் அப்படின்னா இந்நேரம் எனக்கு கிடைக்கிற ரீச் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸை தாண்டி வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ கண்டென்ட்ஸை பிடிச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ நான் என்ன இங்கிலீஷில் போட்டிருந்தேன் அப்படின்னா என்ன மாதிரி எனக்கு சில வேல்யூபிளான சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ இந்த 2 yearsல மட்டும் அப்படி நடந்துருச்சு அப்படின்னா உண்மையில நான் ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக ஒரு சில வேல்யூபிளான பீப்புளுக்கு வந்து நான் சொல்லித்தரேன்ற ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும். இதுக்கு பெரிய பேரியராக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லாங்குவேஜ் மட்டும்தான். அதே மாதிரி நான் பார்த்த வரைக்கும் நம்மளோட தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஏஐ கண்டென்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ இதுலேருந்து நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் என்னோட சேனலில் போட போகிற எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த டிசிஷனை வந்து நான் சும்மாலாம் எடுக்கல. எனக்கு ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலாபரேஷனுக்காக மெயில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கொலாபரேஷனுக்கு வர மேஜர் கம்பெனி சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிரைமரி ஆடியன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெய்ட் யூசர்ஸ் ஆகிறது வந்து ரொம்ப ரேரான வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீ காசுக்காக தான் லாங்குவேஜை மாற்றிரியா ப்ரோ அப்படின்னா அதுதான் கிடையாது. ஸோ நான் வந்து மணி மைனடாக இருந்திருந்தேன் அப்படின்னா நான் அந்த 2 yearsக்கு முன்னாலேருந்து இங்கிலீஷ் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் தமிழில் போட்டதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்ன வரைக்கும் இந்த ஏஐ கண்டென்ட்ஸை பற்றி போடுற தமிழ் யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். இல்லை ப்ரோ நீ சொல்கிறது தப்பு, நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டில் என்ன மாதிரி எத்தனை பேர் ஏஐ கண்டென்ட்ஸ் வந்து தமிழில் போடுறாங்க அப்படின்ற அந்த சேனல் நேம் லிஸ்ட்டை மட்டும் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டில் வந்து என்ன மாதிரி ஒரு தமிழ் சேனல் இல்லை அப்படின்னா ஏன் எனக்கு வந்து இன்ன வரைக்கும் ரீச் கிடைக்காம இருக்குது அப்படின்ற உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுலேருந்து ஃபைனலாக எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒருவேளை நான் தமிழ் லாங்குவேஜில் மட்டுமே போட்டு ஒருவேளை நான் வந்து ரொம்ப சின்ன ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேனோ அப்படின்னு தோணுது. ஸோ ஒருவேளை நான் இங்கிலீஷில் போட ஆரம்பித்தேன் அப்படின்னா அந்த ட்ராப்பை விட்டு வெளில வந்து என்னால் வேர்ல்டு வைட் ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ண முடியுமோ அப்படின்னு தோணுது. ஸோ இந்த மெயின் ரீசனுக்காகவே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் என்னோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் வரப்போகுது. என்ன ப்ரோ திடீர்னு இங்கிலீஷ்க்கு மாறுறேன்னு சொல்கிற, அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்குறது புரியுது. ஸோ உங்கள் எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இன்னொரு பிளான் வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் வந்து லைவ் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த டைமில் நான் வந்து கண்டிப்பாக தமிழில் பேசி தான் இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டில் வந்து தமிழ் லாங்குவேஜில் வேணும் அப்படின்னா ஸோ அந்த கண்டென்ட்ஸை மட்டும் கண்டிப்பாக தமிழ் லாங்குவேஜில் வந்து வீடியோவை போடுறேன். ஆனால் இதுக்கப்புறம் என்னோட பிரைமரி லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷாக தான் இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ நான் தமிழ் வீடியோஸ் பண்ணுறதுக்கு அரௌண்ட் எனக்கு வந்து 1 to 2 hours ஆகும் வாய்ஸ் ஓவர் பண்ணி முடிக்க. ஸோ அப்படி இருக்கப்போ எனக்கு இங்கிலீஷ் வாய்ஸ் ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அதிகமான டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காக நான் கண்டுபிடிச்ச ஐடியா என்ன அப்படின்னா ஒரு ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணுறது தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வர எல்லா இங்கிலீஷ் வீடியோஸ்லையுமே வந்து என்னோட வாய்ஸ் ஓவர் இருக்காது. நான் வந்து ஒரு ஏஐ வாய்ஸ்க்கு ஸ்கிரிப்டை கொடுத்து அது மூலியமாக தான் எல்லா வீடியோஸுமே மேக் பண்ண போகிறேன். ஸோ கைஸ் இப்போ நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அந்த கோட்டோட அர்த்தம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் இவ்வளோ தூரம் க்ரோத் ஆனதுக்கு தமிழ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ரீசன் தான். ஸோ அதனால் நான் இங்கிலீஷ்க்கு மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ ஒரு வேல்யூபிளான கண்டென்ட் இருக்குது இல்லை நம்மளோட தமிழ் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக அதை பற்றி தெரியணும் அப்படின்னா அது மாதிரி வீடியோஸ் வந்து நான் தமிழில் மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். ஸோ அதனால என்னோட ஒரே சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸ் யாருமே வந்து சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் இந்த சேனல் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஓகே நான் அந்த வீடியோ வந்து இதோட நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.